சுதாகர் கோபி கிட்ட சண்டை போட்டதை கோபி வீட்டில் வந்து எல்லார்கிட்டையும் சொல்வார். பாக்யாவுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஈஸ்வரி இதை கேட்டு கண் கலங்கிடுவாங்க. இனியாவுக்கு அதை கேட்டதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுதாகர் ஏதாவது பண்ணணும்னு எழுந்து போவாங்க. பாக்யாவும் கோபியும் அமைதிப்படுத்துவாங்க. கோபி என்ன சொல்வாருன்னா, பார்த்துக்கலாம் இனியா, நான் ஏற்கனவே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவார். இனியா மாடிக்கு போயிட்டு சுதாகருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சுதாகர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். அதனால நிதிஷ்க்கு ஃபோன் பண்ணுவாங்க. நிதிஷ்க்கு ஃபோன் பண்ணால் சுதாகர் எடுப்பார். நிதிஷும் சுதாகரும் அவங்களோட பழைய ரெஸ்டாரண்ட், பாக்யாவோட ஓல்டு ரெஸ்டாரண்ட் அவங்க ரீஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் மறைஞ்சிருப்பாங்க. சுதாகர் கோபி கிட்ட நான் சமாதானம் பேச தான் வந்தேன் அப்படிம்பாரு. இனியாவுக்கு ரொம்பவே கோவம் வரும். நீங்க சமாதானமா பேசுனீங்க, எங்க அப்பாவை தள்ளி விட்டுருக்கீங்க, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. ஆனா அங்க போறதுக்குள்ள அந்த என்ட்ரி ஆவாங்க. அதுக்குள்ள சுதாகர் திரும்பவும் ஃபோன் பண்ணி, இனியா உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், டிவோர்ஸ் நாங்கள் தர்றோம், ப்ராப்பர்ட்டியில் பங்கும் தர்றோம், உங்களோட 2 ரெஸ்டாரண்ட்டையும் தர்றோம், இன்னும் என்ன வேணுமோ தர்றோம், ஆனால் என் பையனை மட்டும் விட்டுடு, நீ அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுவார். உங்களோட பழைய ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் மறைஞ்சிருக்கோம், இவ்வளோ தூரம் பேசுகிறேன், என் மேலே நம்பிக்கை இல்லையா, கடைசியாக ஒரு தடவை என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசினது. இனியா என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம திரும்ப கிளம்பிடுவாங்க. கிளம்பி போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்ப்பாங்க. அங்கே சுதாகர் இருக்க மாட்டார், நிதிஷ் மட்டும்தான் இருப்பாரு. நிதிஷ் ஏற்கனவே ட்ரக்ஸ் எடுத்துட்டு ஒரு மாதிரி இருப்பாரு. நிதிஷ் இனியாவையும் ஆகாஷையும் மறுபடியும் தப்பா பேசிக்கிட்டே இருப்பாரு. அதனால இனியாவுக்கு ரொம்ப கோவம் வந்து நிதிஷை கீழே தள்ளி விட்டுருவாங்க. நிதிஷ் எழுந்திருக்கவே மாட்டாரு. இனியாவுக்கு பயம் வந்துடும், நிதிஷ்க்கு எதுமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எழுப்பி எழுப்பி பார்ப்பாங்க. அவர் எந்திக்கவே மாட்டாரு. அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது. இனியா ஜெயிலுக்கு போறாங்களா, ரித்திஷ் உயிரோட தான் இருக்கிறாரா அப்படிங்கிறதையே மண்டே தான் தெரியும். இந்த சீரியல் இப்போதைக்கு முடிகிற மாதிரி இல்லை. இந்த வாரத்தோட இந்த சீரியல் முடிஞ்சிட மாதிரி ப்ரோமோ எல்லாத்துலேயுமே காட்டினாங்க. இன்ஸ்டாகிராம்லையும் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த சீரியலை முடிக்க மாட்டாங்க. இன்னும் எவ்வளோ பொறுமையாக இந்த சீரியலை பார்க்கணுமோ தெரியல.